இந்த லெசன்ல நம்ம 3 டைப் ஆஃப் ஃபெதர்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கறதுன்னு இங்க இருக்கிற இமேஜ் மூலமா நம்ம பாத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மெனுல எஃபெக்ட்ஸ்ல பேசிக் ஃபெதர் கிளிக் பண்றீங்க. எஃபெக்ட்ஸ் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆயிரும். அத பேசிக் ஃபெதர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். ஆப்ஷன்ஸ்ல ஃபெதர் வித் நமக்கு அந்த ஃபெதர் வந்து எவ்வளவு தூரம் வரணும் வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுத்துலாம். ஃபைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வித்தியாசம் தெரியும். சக் அப்படின்னா என்னன்னா இந்த ஃபெதர் இப்படி வரக்கூடாது, எனக்கு ஷார்ப் எட்ஜ் இருக்கணும், நீங்க அந்த ஷார்ப் எட்ஜ் தெரியும் உங்களுக்கு. அடுத்தது கார்னர்ஸ். இந்த கார்னர்ஸ் வந்து எந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கணும், டிஃப்யூஸா வேணுமா, ஷார்ப்பா வேணுமா, அல்லது ரவுண்டடா வேணுமா. இங்க ரவுண்டட் கொடுத்தீங்கன்னா அந்த ரவுண்டட் எட்ஜ் தெரியும். அதாவது ஷார்ப் கொடுத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கிற மாதிரி தெரியும். டிஃப்யூஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி மங்கலான மாதிரி தெரியும். நாய்ஸ். இந்த ஃபெதரான ஏரியாவில் நமக்கு நாய்ஸ் ஆட் பண்ணோம்னா இங்க ஆட் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸ் ஆட் பண்ணது தெரியும். நம்ம அடுத்த ஃபெதரா பார்க்க போறது என்னன்னா ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. கண்ட்ரோல் பேனல் எஃபெக்ட்ஸ் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டைரக்ஷனல் ஃபெதர் கிளிக் பண்றீங்க. முதல்ல வந்து பேசிக் ஃபெதர்ல பாத்தீங்கன்னா 4 சைடு கொடுக்க முடியும். இந்த டைரக்ஷனல் ஃபெதர் உங்களுக்கு எந்தெந்த சைடு ஃபெதர் வேணுமோ அந்த சைடு மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ செயின் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டன் வந்து மேக் ஆல் செட்டிங்ஸ் த சேம். ஒரு இடத்துல வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வேல்யூ மாறினது தெரியும். நமக்கு இதுல ஒரு இடத்துல மட்டும் வேல்யூ மாத்தலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ரைட் மட்டும் தெம்மா கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இங்க ஃபெதர் ஆனது தெரியுது. ஆப்ஷன்ஸ்ல நாய்ஸ், அதாவது இந்த ஃபெதர் ஏரியாவில் ஒரு நாய்ஸ் வேணும்னா நீங்க நாய்ஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் ஆட் ஆகுது தெரியும். அடுத்து ஏங்கிள். ஃபெதர் ஆனது எந்த ஏங்கிள் உங்களுக்கு வரணும்னு இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்க நீங்க கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்றீங்க, அங்க ஏங்கிள் உங்களுக்கு மாறினது தெரியும். டாப்லயும் ரைட் சைடு உங்களுக்கு அந்த ஏங்கிள் மாறினது தெரியும். இப்படி திருப்பினீங்கன்னா டாப்பும் ரைட் சைடு உங்களுக்கு இருக்கு. நம்ம ஏங்கிள் வேண்டாம், ஒரு சைடு தான் நம்ம கொடுக்குறோம்னா இதை 0 பண்ணிட்டீங்கன்னா நம்ம எந்த சைடு கொடுக்குறோமோ அந்த சைடு மட்டும் ஃபெதர் ஆகும். எக்ஸ்ட்ரீம் செலக்ட் ரைட் பண்ணீங்கன்னா மெனு பண்ணாகும். அதுல எஃபெக்ட்ஸ்ல டைரக்ஷனல் ஃபெதர் கிளிக் பண்றீங்க. அதுல லீடிங் எட்ஜஸ் கொடுத்துறீங்க. நம்ம சைசஸ் கொடுத்துக்கலாம். ரைட் சைடுல இருந்து 5 mm இந்த எட்ஜ் வந்திருக்கு. ஸ்ட்ரெப் லீடிங் எட்ஜஸ் கொடுத்துருக்கோம். அது நீங்க ஃபர்ஸ்ட் எட்ஜ் ஒன்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எட்ஜ் ஒன்லி மட்டும் செலக்ட் ஆகிக்கும். அடுத்து ஆல் எட்ஜஸ்னா எல்லா எட்ஜஸ்க்குமே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நம்ம இதுல இன்னும் வேல்யூ குறைச்சிக்குவோம். வேல்யூ குறைக்க கீபோர்ட்ல டவுன் ஏரா பிரஸ் பண்ணி வேல்யூ குறையும், அப் ஏரா பிரஸ் பண்ணீங்கன்னா ஜாஸ்தி ஆகும். இப்போ 1 வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகும். நம்ம அடுத்த ஒரு ஃபெதரை பார்க்க போறோம். செலக்ட் பண்ணிக்கிறீங்க. எஃபெக்ட்ஸ் ஒரு சிம்பிள் இருக்கு, அங்க கிளிக் பண்ணீங்கன்னா எஃபெக்ட்ஸ் பேனல் ஓபன் ஆயிடும். அதுல எஃபெக்ட்ஸ் பட்டன் கிளிக் பண்றீங்க. கிரேடியன்ட் ஃபெதர் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஃபில்டர் பாக்ஸ் ஓபன் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு வந்து கிரேடியன்ட் ஃபெதர் அப்ளை ஆகிக்குது. இதுல நீங்க நிறைய ஸ்டாப்பர்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை மாத்திக்க முடியும். ஒப்பாசிட்டி இங்க இன்னும் குறைச்சிக்கலாம். ஒரு ஒப்பாசிட்டி நம்ம ஸ்டாப்பர் பாயிண்ட குறைச்சிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் நிறைய மாறி இருக்கிறது தெரியும். இப்போ ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டைப் இருக்கு, லீனியர் அண்ட் ரியல். லீனியர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆங்கிள் மாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற தெரியுதுங்களா, இந்த மாதிரி நம்ம மாத்திக்க முடியும். ரேடியல் கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பா வரனால உங்களுக்கு எந்த ஆங்கிளுமே நம்ம கொடுக்க முடியாது. இந்த கிரேடியன்ட் வந்து நீங்க அப்ளை பண்றது டிராயிங்கா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், இமேஜஸா இருக்கலாம், நம்ம எதுவா இருந்தாலும் இதுல அப்ளை பண்ணிக்க முடியும்.